ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீக்லி அப்டேட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி தான். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேல தான் போயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த டயத்துல வந்துட்டு கொஞ்சம் கீழ விழ போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் ஒன் டேல நம்ம வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்டியூஸ்மென்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஆ எஸ். இது கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வேலிடான புல் பேக் தான். ஓகேவா? இங்க இருக்கு நமக்கு வந்து இன்டியூஸ்மென்ட் ஓகேவா? இத எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ஷன் குடுத்தா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இங்க நமக்கு வந்து பிரேக் அவுட் குடுத்திருக்கு. ஸோ இது இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன் போட ஆரம்பிச்சோம்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஷூரா நம்ம வந்துட்டு ஓகே மார்க்கெட் கீழ போறதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு, அப்புறம் இங்க ஒரு குன் அ குட்டியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்த வாரம் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து கன்டினியூஸா வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டா தான் போயிட்டுருக்கு. பை பண்றவங்க வந்துட்டு கொஞ்சம் கீழ வந்த பிறகும் பை பண்ணலாம். ஓகே. பட் இப்போதைக்கு வந்துட்டு பை பண்றது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பை பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துருவோம். இந்த பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சேம் அந்த ஒரு வீக்லில பார்க்கும்போது ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல தான் உள்ள இருந்துச்சு. ஸோ அது இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ம். ஓகே. ட்ராயிங் என்னன்னு தெரியல வரல. எஸ் வந்துருச்சு. எஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, அந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. ஸோ இது சென்டர்ல நிக்குது. நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இங்க தான். இது கொஞ்சம் மேல போயிருக்கு. ஸோ பார்ப்போம். இது வந்து மேல உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு மேல போகுதா? இல்லன்னா கீழ உடைச்சுட்டு கீழ வருதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, மார்க்கெட்ல வந்து வெயிட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து வீக்லி. ஸோ ஆல்மோஸ்ட் இங்க இந்த சப்ளைல டேப் ஆன மாரி தெரியுது. ஸோ டேப் பண்ணிட்டு கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட வீக்லியோட இன்டியூஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலரா நான் போட்டிருக்கேன்ல, அதுதான். வீக்லியோட இன்டியூஸ்மென்ட் அதுதான். அண்ட் வந்துட்டு டேல வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹை கன்ஃபார்ம்ன்றதுக்கு எடுத்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு டிமாண்ட்ல வந்துட்டு டேப் பண்ணிட்டு மேல போயிட்டுருக்கு. பார்ப்போம். இங்கேயும் வந்துட்டு இந்த டிமாண்ட்ல இருந்து இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் இறங்குதா? இல்லன்னா வந்துட்டு மேல போகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இது எப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிசி. பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கான். ஸோ அது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸா இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவும் போயிட்டுருக்கு. பட் என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் மாரி தான் எனக்கு இருக்கு. ஓகேவா? வீக்லில. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து கன்டினியூஸா வந்துட்டு ஒரு புல்லிஷ் மொமெண்டமா தான் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இங்க ஒரு நான் ஒரு ம். இங்க ஒரு சப்ளை இருக்கு. அந்த சப்ளை மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு மேல போயிட்டு, பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் சுத்திட்டு இருக்கு. அந்த 4 ஹவர்ல பார்ப்போம். ரீட்ரேஸ்மென்ட் வரணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட் வராம வந்து மார்க்கெட் வந்து மேல போனா, அது ரொம்ப டேஞ்சரஸ். எந்த ஒரு மார்க்கெட்டுக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா, ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு வரணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். இது வந்து லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாரி நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து அப்படியே சுத்திட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வரணும். ஓகேவா? இது வந்து 4 ஹவருக்கு ரீட்ரேஸ்மென்ட் வருதா? வீக்லிக்கு ரீட்ரேஸ்மென்ட் வருதா? நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்துட்டு கீழ வருதுன்னா, நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிடிசி பை பண்றவங்க கீழ வரும்போது டிசிஏ பண்ணி நீங்க பை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இல்ல எனக்கு வந்து பிடிசி பை பண்றதுக்கு வந்துட்டு மணி இல்லன்னா, ஆல்ட் காயின்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்லா எடுத்துக் குடுக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்து போட்டு இப்போ பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் குடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. ஸோ இது இந்த லோ கட் பண்ணிட்டு
மேபி இந்த ஸ்ட்ரக்சர்லயே மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் வந்து திரும்புதா? இல்லன்னா வீக்லிக்கு வந்து கீழ வந்துட்டு திரும்புதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25-30K அட்லீஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் யூரோ யுஎஸ்டி ம் ஸோ யுஎஸ்டி பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் வந்துட்டு அஸ் பர் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது, ஆம் அதாவது மார்க்கெட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு மார்க்கெட் உடைச்சிட்டு மேல போயிட்டு, இந்த லோவையும் மார்க்கெட் உடைச்சிருக்கு. அப்போனா விச் மீன்ஸ் மார்க்கெட் பியரிஷா மாறியிருக்கு. மார்க்கெட் என்ன இருக்குன்னா, பியரிஷா மாறுனதுக்கப்புறம் மேல போயிட்டு, இங்கிருந்து எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்துட்டு டேப் ஆயிட்டு மார்க்கெட் கீழ வந்துட்டுருக்கு. கீழ வந்து எகைன் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இதோட ஸ்ட்ரக்சரையும் மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு இங்க கீழ வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் எகைன் என்ன பண்ணலாம்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளைய டேப் பண்ணியிருக்கு. இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இந்த ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ தான் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ 4 ஹவர் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம வந்துட்டு எத டார்கெட் வைக்கலாம்னா, நம்ம வந்துட்டு இங்க செல் எடுத்தவங்க இந்த லோ வரைக்கும் நம்ம தாராளமா டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கேண்டில் ஓபி. இன்னைக்கு சிங்கிள் கேண்டில் ஓபி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா, இதோட லோ வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் கேண்டில் ஓபிலயே ஆர்டர் எடுத்துட்டு மார்க்கெட் கீழ இறங்கிட்டு இருக்கு. ஸோ தாராளமா இந்த லோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸ்விங் ட்ரேட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுமையா தான் நமக்கு வந்துட்டு போகும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஹோப் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ வர்றதுக்கு பாசிபிளா இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, இப்போ யுஎஸ்டி வந்துட்டு இந்த யூரோஎஸ்டி பேர்லாம் வந்துட்டு யூரோஎஸ்டி, ஜிபிஎஸ்டி கொஞ்சம் கீழ வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் வந்து கோல்டு. கோல்டு வந்து நம்ம வந்துட்டு ஸோ ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் இப்போ செல் ஆயிட்டு இப்போ மறுபடியும் பை ஆயிட்டு கொஞ்சம் மேல திரும்பிட்டு இருக்கான். ஸோ பார்ப்போம். எந்த ஜோன்ல நமக்கு ஏதாச்சும் கோல்டு வந்துருச்சு. மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஸ்வீப் ஆன மார்க்கெட் வந்து மேல போயிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கனால மார்க்கெட் வந்துட்டு அந்த டிமாண்ட்ல வந்து மார்க்கெட் டேப் ஆகி கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கு. நான் என்னோட டெலிகிராம் சேனல்ல லிங்க் அந்த ஒரு சில வியூலாம் குடுத்துருந்தேன். இந்த ஆர்டர் ஃப்ளோல உள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக்ல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயி மார்க்கெட் மேல திரும்பி, ஸோ இத ஸ்வீப் பண்ணிருச்சு கீழ இறங்கி எகைன் மேல போயிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஒரு பொட்டன்ஷியலான சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்துட்டு திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கோல்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து பார்ப்போம். 1 வீக் சார்ட் படி வந்துட்டு இந்த ஹை கன்ஃபார்ம் பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து இதோட இன்டியூஸ்மென்ட் வந்து மார்க்கெட் எடுக்கணும். ஓகேவா? பட் எல்லா நேரத்துலயும் கன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு கிடையாது. இதையும் தாண்டி உடைச்சிட்டு போயிட்டு கூட வரலாம். பட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் பண்ணதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் செல்லுக்கு ட்ரை பண்றோம். ஸ்விங் ட்ரேடுக்கு வந்துட்டு சிலருக்கு ட்ரை பண்றவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் போகலாம். ஆல்ரெடி இங்க இருக்கிற ஒரு ஓபில டேப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எகைன் மேல வரும்போது, இங்க இருக்கிற ஒரு ஓபில ஆல்ரெடி டேப் ஆயிருச்சு. அப்போ எகைன் வந்துட்டு இது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. ஓகேவா? எஸ். அப்போ மார்க்கெட் வந்து இங்க இம்பேலன்ஸும் இங்க இருக்கு. ஸோ இங்க லிக்விடிட்டியும் நமக்கு வந்து சிட்டிங்ஸ்ல இருக்கு. அப்போ மார்க்கெட் இது ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஓகே. ஸ்வீப் நடந்திருக்கு. அப்போ இங்க லிக்விடிட்டி செட்டிங்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு, இந்த ஜோன்ல இருந்து கூட ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ரிட்டர்ன் ஆகுறதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரெசிவ் ஃபால் ஆயிருக்கு. அதே மாரி இந்த சப்ளை ஜோன்ல வரும்போது ஃபால் ஆகுறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாரி லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்போ கீழ இருக்கும்போது இங்க லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஓகே. ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். அண்ட் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா,
எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இப்போ புதுசா வர மெம்பருக்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, ஆட்டோமேட்டட் ட்ரேடும் வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். விச் மீன்ஸ் வந்து பாட் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிளையண்ட் வந்து அவங்களோட சக்சஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? நான் சொல்றது வந்து பாட் ட்ரேட்ல வந்துட்டு நீங்க மினிமம் ப்ராஃபிட் வந்து மந்த்லி 5% எதிர்பாருங்க. ஏன்னா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு மேல வந்துட்டு வர்றதுன்னா, அது வந்து போனஸா நீங்க வந்து ஏத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளையண்ட் வந்து 2, 3 கிளையண்ட் வந்துட்டு பண்ணிட்டு, நல்லா வீக்லிலயே வந்துட்டு, ஓகே ப்ரோ நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட எஃபோர்ட் எதுவுமே இல்லாம நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாரி வேணும்னா, நீங்க வாங்க கோர்ஸும் ஜாயின் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அதே மாரி ஒரு பாசிவ் இன்கமா நம்மளோட பாட்டும் வச்சு நீங்க வந்துட்டு அ ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஹெச்எஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டர் அக்கவுண்ட் பாஸ் பண்றதுக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். வெரி சூன் வந்துட்டு அதோட அப்டேட் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு சின்ன சார்ஜஸ் இருக்கும். அது நீங்க குடுத்தீங்கன்னா, ஆம் ஒரு 2, 3 டேஸ்லயே உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் பாஸ் ஆகி வந்துரும். ஓகேவா? அந்த மாரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு அதோட பெஸ்ட் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.